இந்த ஸ்டடீஸ்ல வந்து இதுல நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறது, இந்த 4 ஸ்டெப்பை மட்டும் மெயினா பார்த்துக்கோங்க. நான் இதை தான் ஃபாலோ பண்றேன் எல்லா டிஃப்ரெண்ட் பிக்சருக்கும். ஆனா அதுல அப்ளை பண்ற விஷயம் என்னமோ ஒரே விஷயம் தான். இந்த ஒரே விஷயத்தை தான் ரிப்பீட்டடா அப்ளை பண்ணிட்டே இருக்கேன். அதுல வர்ற அந்த ஷேப்ஸ் ஃபார்ம் அது மட்டும்தான் டிஃபர் ஆகுது. மற்றபடி நான் யூஸ் பண்ற சேம் பென்சில் தான், பேப்பர் தான். இந்த டெக்னிக் அந்த உள்ள இருக்கிற விஷயம் மட்டும்தான் மாறுது. அதை மட்டும்தான் நம்ம ஸ்டடின்னு சொல்றோம். அதாவது வித்தியாசமான ஷேப்ஸையும் ஃபார்மையும், இந்த ஷேப்ஸையும் ஃபார்மையும் கன்வே பண்றதுக்கு இதுல நான் 4 ஸ்டெப் மொத்தம் பிரிச்சிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். 1 2 3 4. ஸோ இதுதான் நம்மளோட பிக்சரு. இந்த பிக்சரை ஃபர்ஸ்ட் 2D வரைஞ்சுக்கிறோம். நார்மலா எந்த ஒரு டிராயிங் கிளாஸ் போயிருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தாலும் இப்படிதான் வரையணுன்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோட அவுட்லைன் எப்படி இருக்குன்றத ஒரு அப்ராக்சிமேட்டா நான் 2D ஜஸ்ட் ட்ரா பண்ணிக்கிறேன். 2Dன்னு சொல்றது வந்து 2 டைமென்ஷனல். இதுல வந்து இதை நம்ம வந்துட்டு ஓவரால் ஹைட்டு அப்புறம் அதோட லென்த்து இது ரெண்டும் வச்சுதான் நம்ம மெஷர் பண்ணுவோம். இங்க இருந்து இது வந்து 2D, இங்க இருந்து நம்ம 3D கன்வே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த லைன்ல வந்து நான் மற்ற பிக்சர் எதுலையுமே டார்க்கா யூஸ் பண்ணிருக்க மாட்டேன். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், இதை பத்தி ஒரு கிளியர் ஐடியா இருக்குன்றதுக்காண்டி இதுல நான் கொஞ்சம் டார்க் பண்ணியிருக்கேன். பட் மற்ற பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரிலாம் லைன் பண்ணியிருக்க மாட்டேன். இது வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும். பார்க்கறதுக்கு விசிபிளா இருக்கணுமா அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் இது இப்படிதான், இந்த இடம் இப்படிதான் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் 2D வரைஞ்சதுக்கு அப்புறம் இங்க 3D கன்வே பண்ண பார்ப்பேன். இங்க இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பார்த்தா, இதுல மூணாவது ஒரு விஷயம், அதாவது ஹைட்டு லென்த்து. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டெப்த்னா இதுக்குன்னு ஒரு ஆழம் இருக்கும், ஒரு வால்யூம் இருக்கு. அந்த வால்யூமை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த காலை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 லைன்ல தான் நான் ஜஸ்ட் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுதான் இந்த ஏரியாக்குள்ளதான் இந்த காலை வரைய போறோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு வால்யூம் நான் கொடுத்துருக்கேன். எந்த இடத்துல உள்ள போகணும், எந்த இடத்துல வெளியில வரணும், அந்த வால்யூம்லாம் காட்டியிருக்கேன். இதுதான் இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ நம்மளோட அல்டிமேட் கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட ஓவரால் வால்யூம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். 2D ஷேப்ல மார்க் பண்ணிட்டு 3D ஃபார்மை கன்வே பண்ணி அதுக்கடுத்து இங்க மூணாவது ஸ்டெப்ல என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா லைட் அண்ட் ஷேடோ தான் ஜஸ்ட் மார்க் பண்ணிருப்பேன். லைட் அண்ட் ஷேடோ பிளஸ் டோனல் வேல்யூ. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எங்கெங்கெல்லாம் லைட் இருக்கோ, அதாவது இந்த மூக்கு மேல ரொம்ப ஹெவி லைட் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இந்த கொம்பு கிட்ட இங்க கொஞ்சம் இருக்கு, இங்க கொஞ்சம் இருக்கு. மற்ற இடம் எல்லாமே ஓவரால் ஷேடோ இருக்கு. ஸோ அதை நான் ஃபுல் ஷேடோ பண்ணிட்டு டோனல் வேல்யூன்னு சொல்றது என்னன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அங்கங்க ஹெவி டார்க், இந்த கொம்பெல்லாம் ரொம்ப இருக்கிறதுலே ஹெவி டார்க்கு. கண்ணு கிட்ட மூக்கு மேல அப்புறம் அங்கங்க காலில் இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு டார்க்கா இருக்கிற பாட்டு. ஸோ அந்த டார்க்கான பாட்டெலாம் நான் ஜஸ்ட் கொஞ்சம் மார்க் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறேன். லைட் அண்ட் ஷேடோ ப்ளஸ் அந்த டோனல் வேல்யூ. 4வது ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா டோனல் வேல்யூ தான் கொஞ்சம் எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா டார்க் இருக்கோ அந்த பார்ட்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டார்க் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்சரை ஆட் பண்ணியிருக்கேன். டெக்ஸ்சர்னா அந்த ஸ்கின்ல இருக்கிற டெக்ஸ்சர். இந்த டெக்ஸ்சர் நான் எக்ஸாக்டா எப்படி அங்கே இருக்கோ சேம் ஃபாலோ பண்ணல, நான் கொஞ்சம் ரேண்டமா தான் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நம்ம மெயின் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த 2 பார்ட்ல தான். இந்த 2 பார்ட் கிளியரா பண்ணிட்டீங்க அப்படின்னா டெக்ஸ்சர் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலுமே கேரக்டர் ரொம்ப பெருசாலாம் டிஃபரன்ஷியேட் ஆகாது, சேம் தான், அப்படியே தான் இருக்கும். பட் நம்ம ஆரம்பத்திலே இது ரெண்டுலையும் நிறைய மிஸ்டேக் விட்டுட்டு டெக்ஸ்சர்ல வந்து அதை சரி பண்ணணும்னு நினைச்சோம்னா எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் பிக்சரை வந்து ஒரு பெட்டர் ரிசல்ட் கொண்டு வர முடியாது. ஸோ இப்போ இந்த 4 ஸ்டெப்பையும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதுன்றத நான் வீடியோவை காட்டுறேன், அதை நீங்கள் பாருங்கள். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த 2D ஷேப் நம்ம கன்வே பண்ணுறது. இப்போ 2D ஷேப்னு சொல்கிறப்போ நம்ம ஓவரால் அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும்தான் ட்ரா பண்ணுறோம். இதில் நிறைய மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எந்த அளவுக்கு மினிமம் விசிபிளா, அதாவது ரொம்ப கம்மியான விசிபிள் இருக்கக்கூடிய அந்த லைனை மட்டும்தான் ட்ரா பண்ணுவேன்.
ஏன்னா நிறைய மிஸ்டேக் வர்றதுனால நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கண்டினியூஸாக கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது லைன் திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும், ஓவரால் அந்த சைஸை வந்து கூட்டணும் குறைக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டினியூஸாக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் பண்ணுற இதை வந்து நம்ம மரநிலை லைன் சொல்லுவோம், அதாவது இம்ப்ளைன் லைன் சொல்லுவோம், அந்த லைன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஓரளவுக்கு ஓகே இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம கரெக்டாக தான் இருக்குன்ற பட்சத்தில் கொஞ்சம் டார்க்கன் பண்ணி அதை அவுட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இம்ப்ளைட் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லைன்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கலாம். இப்போ டார்க்கன் பண்ணுறப்ப நான் என்ன பண்ணுறேன், இதோட ஓவரால் அந்த 3D வால்யூம் எப்படி இருக்குன்றத நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சர்க்கிள் கர்வ் லைன்லாம் போட்டு அதை எந்த மாதிரி பண்ணுனா நமக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குமோ அந்த மாதிரி லைன்லாம் கொஞ்சம் 3D ஷேப்பில் கன்வே பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் பண்ண எந்த டிராயிங்லுமே இதை வந்து பெட்டர் விசிபிளாக பண்ணியிருக்க மாட்டேன். எதுக்காகனா இது ஏன்னா நம்ம ஜஸ்ட் வெறும் இம்ப்ளைன் லைனில் மட்டும் சொன்னால் புரியாது, அதனால தான் இதை நான் கொஞ்சம் டார்க்கன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இனி வர டிராயிங்லாம் வந்துட்டு இந்த லைனில் நான் விசிபிளாகவே வைக்க மாட்டேன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிட்டனாக தான் இருக்கும். ஏன்னா அது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இந்த இடம் இப்படி தான் வரும், இந்த இடம் இப்படி தான் மேடு பள்ளம் அந்த விஷயம்லாம். ஸோ அதை வந்துட்டு டீட்டெயில்டாக வரைஞ்சி காட்டணும்னு அவசியம் கிடையாது, அதாவது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் வரைஞ்சி காட்டணும் அவசியம் கிடையாது. நம்ம டைரெக்டாக அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுக்கப்புறம் பிக்சரில் என்ன டீட்டெயில் இருக்கோ அந்த டீட்டெயிலை மட்டும் ட்ரா பண்ணி காமிச்சா போதுமானது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் இதில் ஓவரால் அவுட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை 3D ஷேப்பாக கன்வே பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு தேவையான அந்த 3D ஃபார்ம் கிரியேட் பண்ணியாச்சு. இனி லைட் அண்ட் ஷேடோ அண்ட் டெக்ஸ்சர். இதில் லைட் அண்ட் ஷேடோன்னு சொல்கிறப்போ டோனல் வேல்யூ ப்ளஸ் லைட் அண்ட் ஷேடோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நான் பண்ண போகிறேன். டோனல் வேல்யூன்னு சொல்கிறது லைட் அண்ட் ஷேடோலேயே இருக்கிற டார்க் அண்ட் லைட் வேல்யூ அந்த டிஃப்ரென்சியேஷனை நம்ம காட்டணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, கண்ணுக்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எங்கெல்லாம் ஹைலைட் தெரியுதோ அந்த ஹைலைட்டை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்துக்கும் சாலிடாக ஒரு டோன் அடித்து மீதி ஹெவி டார்க்கு மீடியம் அந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறேன், அவ்வளோதான். இப்போ நம்ம லைட் அண்ட் ஷேடோ டோனல் வேல்யூ பிரிச்சாச்சு. நெக்ஸ்ட் டெக்ஸ்சர் ஆட் பண்ணுவோம். டெக்ஸ்சர்ன்றது என்னன்னா, இதுதான் மோஸ்ட் விசிபிள் பார்ட்டா இருக்கும். நம்ம இதுவரை முன்னாடி பண்ண எந்த ப்ராசஸ்மே வந்து ஃபைனலா விசிபிள் ஆகாது. ஆனா இந்த டெக்ஸ்சர் வந்து கடைசியா பண்ணுவோம். மோஸ்ட்லி இதுதான் பெட்டர் விசிபிளா இருக்கும். இன்னொன்று தெரிஞ்சுக்கோ, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்க பிகினிங்ல பண்ற அந்த ரெண்டு ப்ராசஸையும் நிறைய தப்பு பண்ணிட்டு டெக்ஸ்சர்ல வந்து எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா முடியவே முடியாதுங்க. ஆனா ஆரம்பத்துல அந்த ரெண்டு பார்ட்லயும் நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா டெக்ஸ்சர்ல மிஸ்டேக் பண்ணாலுமே அது ரொம்ப பெருசா ஒரு பெரிய மிஸ்டேக்கா தெரியாது. ஸோ பெட்டர் ஃபர்ஸ்ட் இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்ட்டை 2D vs 3D அந்த பார்ட்டை நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா இந்த லைட் அண்ட் ஷேடோ டெக்ஸ்சர் இதெல்லாம் வந்து அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துருங்க, ரொம்ப நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்க தேவையில்லை. இனி அடுத்து இதுக்கடுத்து இதே ப்ராசஸ்லாம் யூஸ் பண்ணி வேற மற்ற டிஃப்ரெண்ட்டான புல் டிராயிங் பண்ணியிருக்கேன். அதையுமே நீங்கள் பார்த்து ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க, இதை எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணி ஒரு ட்ரா பண்ணுறது அப்படின்றத. தேங்க்யூ.